welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மெந்தியா பாத் எப்படி செய்யறதுன்னு. ஓகே வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம. கம் ஆன். गाइस வாங்க இப்போ இந்த மெந்தியா பாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் புதினா ஒரு கைப்பிடி புதினா, 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பட்டை லவங்க ஒரு பீஸ் பட்டை 2 லவங்க, 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ், அப்புறம் 2 பிரிஞ்சி இலை. ஓகே இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த வெந்தயக்கீரை. இதை வந்து நம்ம இலையாக கிள்ளி எடுத்து ஒரு கப் அளவுக்கு இதை வச்சுருக்கோம். ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு அந்த குக்கர் சூடானோடனே ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே இந்த எண்ணெய் சூடானோடனே கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். கூடவே இந்த பிரிஞ்சி இலையும் இந்த பட்டை லவங்க போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொரிஞ்ச அளவுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே நம்ம வதக்கும் போது நல்லா இந்த இஞ்சி பூண்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஒரு அளவுக்கு பொரிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் 1.5 டீஸ்பூன் தனியா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோடவே ஒரு ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் போட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா எல்லாத்தோடையும் பச்சை மசாலா ஸ்மெல்லு போகணும். நல்லா பொரிஞ்சு இந்த எண்ணெய் செப்பரேட்டாக கொஞ்சம் நல்லா வர வரைக்கும் அதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே இது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்லா வதங்க விடலாம். அது நல்லா கொஞ்சம் சாகியாக வதங்கணும். இது நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இந்த டொமேட்டோ நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த கையளவு புதினா, இது கூடவே இந்த எடுத்து வச்சுருக்க வெந்தயக்கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படி நம்ம நல்லா இதை கொஞ்சம் விட்டுடலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஓகே பாருங்கள், இந்த தக்காளி நல்லா வெந்துருச்சு. பின்ன இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து அரிசி போட போகிறோம். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகே, கடைசியாக இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிச்ச உடனே அரிசி போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அரிசி எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம அரிசி போட்டாச்சு. இதை வந்து ஒரு விசில் விட்டு நம்ம இதை இறக்கி சர்வ் பண்ணலாம். ஓகே, நம்ம மெந்தியா பாத் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை ஈவினிங் டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை தயவுசெய்து எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. You are watching Foodie World. Don't forget to like, comment and subscribe.